Hi friends, welcome to our channel Akil Simbu. இன்னைக்கு குழந்தைகளுக்கு நேந்திரப்பழம் எப்படி கொடுக்கலாம், எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க, எந்த மாசத்துல இருந்து குழந்தைகளுக்கு நேந்திரப்பழம் கொடுக்க ஸ்டார்ட் பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் 2 நேந்திரப்பழம் பழுத்த பழம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி தோல் வந்து கருப்பா இருக்கணும். இந்த மாதிரி தோல் கருப்பா இருந்துச்சுன்னா நல்லா பழுத்து இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பழத்தை எடுத்து நம்ம ரெண்டா கட் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்கலாம். நேந்திரப்பழம் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது, குழந்தைகளுக்கு வெயிட் கெயின் ஆகும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களும் இது வந்து வேக வச்சு சாப்பிடலாம். நேந்திரப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா சரியாயிடும். அப்புறம் கான்ஸ்டிபேஷன்ஸ் வந்து வராது, மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து டைஜஸ்ட் ஆயிரும், செரிமானம் சீக்கிரம் ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேந்திர பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை நம்ம வேக வைக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு. இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இது 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நேந்திரப்பழம் ரொம்ப ஹெவி ஃபுட், அதனால நம்ம நல்லா வேக வச்சு தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 7 மாசத்துலேருந்து குழந்தைகளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வேகட்டும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, பழம் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து மேஷ் பண்ணிக்கலாம். தோல் எடுத்தாச்சு, இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நேந்திரப்பழம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வாழைப்பழத்தை போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி லிக்விடாக நீங்கள் கொடுங்க. நேந்திர பழத்தை இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு காலையில் கொடுங்க. எந்த ஃபுட்டாக இருந்தாலும் 3 days கன்டினியூ பண்ணுங்கள். மார்னிங் கொடுத்துட்டு ஃபுல் டே செக் பண்ணுங்கள். ஏதாவது அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ஆகுதான்னு சொல்லி ஃபுல் டே நம்ம செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கொடுங்க, அப்போ செகண்ட் டே இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. நேந்திர பழம் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நேந்திர பழத்தை ரவுண்டாக கட் பண்ணி தோசைக்கல்லில் நெய் விட்டு சுட்டு எடுத்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அதுக்கு இப்போ நேந்திர பழத்தை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதும் நெய் ஊற்றிட்டு நேந்திர பழத்தை வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ ஒவ்வொரு நேந்திர பழமாக வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்பவும் டோஸ்ட் பண்ண வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப வேக வச்சுட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தீஞ்ச வாடை அடிக்கும்ல, தீயாமல் பார்த்துக்கோங்க. திருப்பி போட்டுட்டே இருங்க. குழந்தைகளுக்கு நெய் சேர்த்து கொடுக்கறதுனால வெயிட் கெயின் ஆகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நீங்கள் இந்த நேந்திர பழத்தை குழந்தைகளுக்கு 7 மாதத்துலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிங்கர் ஃபுட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. நீங்களும் குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.